தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் என்கிற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 21/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதம் 7ஆம் நாள். துதியை என்கிற திதியானது காலை 4:28 வரை இருக்க, பின்பு திருதியை திதி வந்துவிடும். ரேவதி நட்சத்திரம் காலை 4:42 வரை இருந்து பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிடும். சனிக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்தா இந்த நாளிலே கடனை குறைப்பது நல்லது. கடன் எவ்வளவு தூரம் அடைக்க எண்ணுகிறீர்களோ, ₹1,00,000 இருந்தா ₹1000 அடைங்க. கடன் அடைஞ்சிடும். கடன் ஒரு மலையா இருந்தனாலும் பனி போல் விலகிவிடும் சொல்றேன். அதனால தைரியமா இன்னைக்கு பண்ணுங்க. இந்த உத்தம மன்வாதி நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 9:30 10:30 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, குளிகை நேரம் 6 7:30 மணி வரைக்கும். சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 34 வினாடிகள் இருப்பார். சூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். 6:18 சூரியன் உதய நேரம். அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளிலே மாகேந்திரம் என்கிற நாமகரணமும் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. மாகேந்திரம் அப்படின்னாக்க கன்னிகாதானம்னு சொல்லக்கூடிய கல்யாண விஷயங்கள் பேசுறது நல்லது. புதுசா வண்டி வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஏறுறது நல்லது. பெண்களுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். முக்கியமாக இந்த தங்கம் நகை வைர நகை எல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் நல்லது. டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, காவியங்கள் நாடகங்கள் நடனங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயத்த மாற்றி கொடுக்கும். அஸ்வினினாலே கிரியேட்டிவிட்டின்னு பேர். எதையும் கலெக்டிவா இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஏற்படுத்தும். இன்றைய நாளினுடைய கோச்சாரத்தின்படி அப்படின்னு போய் பார்க்கும்போது, சூரியன் சனி சுக்கிரன் அமர்ந்திருப்பது மீன ராசியிலே, சந்திரன் மேஷ ராசியிலே, குரு மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, செவ்வாயும் புதனும் ராகுவும் அமர்வதாக நமக்கு கும்பராசி அமர்கிறது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். ஒரு ராசிக்கும் பலனை காண்போம். மேஷ ராசி நண்பர்கள், இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளரே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் உங்களுடைய தாயார் மாதிரி அன்பை கொடுப்பார், மனசுல சந்தோஷத்தை கொடுப்பார், மற்றவர்களுடன் ஒரு கனிவான முயற்சியை கொடுப்பார். இன்னைக்கு பாருங்க, யார் என்ன பண்ணாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் குமாருங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனசு. 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளில் உங்களுக்கு துணை புரியும். அதனால இன்னைக்கு நல்லா கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வீண் விரயத்தை ஏற்படுத்தார். குடும்ப தொடர்பான கவலைகளை எல்லாம் கொடுப்பார். இதை செஞ்சிருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம்னு மாற்று கருத்துக்களை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கொஞ்சம் ஒரு தடவைக்கு மறுதடவை யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் திருப்தியா இருக்கும். இல்லைன்னா செஞ்ச பிறகு எண்ட் ஆஃப் த டே இதை செஞ்சோமே ஏன் செஞ்சோன்னு தெரியலையேன்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் உங்க இஷ்டப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதனால மனசை சந்தோஷப்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் நீங்கள் லாபத்தை நீங்களே டிட்டர்மைன் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் இப்போ பண்ணலாம். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. சுகத்தின் எல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு சுகமான விஷயங்கள். வெளிப்பயணங்களின் மூலியமாக நிறைய எனர்ஜியை நிறைய ரீபோர்ட் பண்ணி இன்னைக்கு அதை சுவைக்கக்கூடிய நல்ல நாள். 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள்.
9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த சந்திரன் பயணங்களிலே நிறைய லாபத்தை கொடுக்கும். அதனால யோசிக்காம இன்னைக்கு நிறைய பயணங்கள்லாம் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஆக்சஸபிலிட்டி நிறையா இருக்கும். பலருடன் கூடி உங்களுக்கு உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள், வேற்று மதத்தினர் உங்களுடன் நட்புகளை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்க ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்திரனினாலே இன்னைக்கு பாசத்தின் நினைவுகள் உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை பற்றின எண்ண ஓட்டங்கள் உண்டு. சந்தோஷத்தின் பகிர்வாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொண்டு வருவதாக அமையும். 6, 5 என்ற அதிர்ஷ்ட துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ள, எதிரிகள் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் இருப்பதனால எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் இன்னைக்கு நீங்க ஒருங்கே சிந்திக்கக்கூடிய நாளாக இருப்பீர்கள். வழக்குகள் சாதகமாக அமைவதனாலே சிலர்கள் கோவப்படுவதற்கு, ஆத்திரப்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கூலா இன்னைக்கு மைண்ட் செட்டை வச்சுக்கிடுங்க. சக்சஸ் ஸ்டோரி வருவதற்கு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு குழந்தைகள் ஸ்தானம், சுகஸ்தானம் என்கிற இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால் வரவுகளை நோக்கி யூக லாபங்கள் வெற்றிகளை சொல்வதாக அமையும். புத்தியின் சாதுரியத்தினால் நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் தெய்வத்தின் அருளாலை கிடைக்கக்கூடிய பலன்களும் இன்றைக்கு நிறைய உண்டு. வேற்று மரத்தினர்களும் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டேவா இருக்கிறது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது மண், மனை, வாகனம் மற்றும் ஆசை கொண்ட சுகஸ்தானம். இங்க சந்திரன் அமர்வதனாலே புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த எண்ண ஓட்டங்கள் ஆசையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் வரும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திறமையும் இன்றைய நாள் வெளிப்படும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்துக்குள்ள திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மனோகாரகன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று தன்னுடைய பார்வையினாலே சூரிய பகவானும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது நிறைய புதிய எண்ண ஓட்டங்களை கொண்டு வரும். எனர்ஜி பெனிஃபிட்டா மாற்றும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிதாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. குடும்பஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியம் என்னன்னா, கடனை கொஞ்சம் அடைங்க. கடன் அடைத்திரல, கடன் கடகடன் அடைஞ்சிடும். அது முக்கியமாக இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேர்ந்த சனி பகவான் இருக்கிறதுனால மலை போல் இருக்கக்கூடிய கடனை அடைத்து விடுதலை பெறுவதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்னைக்கு. அந்த நல்ல காரியத்தை இன்னைக்கு செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.